வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 7th நவம்பர். இதே நாள் 1858 பிபின் சந்திரபால் அப்போதைய ஈஸ்ட் பெங்கால் இப்போதைய பங்களாதேஷில் பிறந்தவர். ஃப்ரீடம் ஃபைட்டர். பிரிட்டிஷாரால் ட்ரையோ என்று அழைக்கப்படும் பால் பால் லால், லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர திலகர், பிபின் பால், இந்த மூவரில் ஒருவர். தீவிரமாக காங்கிரஸில் தீவிரமாக பிரிட்டிஷாரை எதிர்த்தவர்கள் இவர்கள். 1862 கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா மறைந்த தினம். அப்போதைக்கு இவருடைய ஆட்சின்னு பார்த்தா ரெட் ஃபோர்ட்டு அது சுற்றுகிற இடம் மட்டும்தான் இவருடைய கண்ட்ரோல். அப்போது 1857 பக்கத்தில் மீரட்டில் சிப்பாய் கழகம் நடக்குது. அங்கேருந்து சிப்பாய்கள்லாம் இங்கே ரெட் ஃபோர்ட்டுக்கு இவர்கிட்ட இவர் தான் இனிமேல் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பால்கனில் கை காட்டுறார், அவ்வளோதான். 82 வயசு. அவரை பிரிட்டிஷார் ரங்கூனுக்கு நாடு கடத்தி அவங்களுடைய 2 பசங்களை கொன்று விடுகிறார்கள். அவர் மறைந்த தினம் என்று. முகலாய மன்னர்களையே ஃபோட்டோகிராஃப் எடுக்கப்பட்ட ஒரே மன்னர் பகதூர் ஷா. அப்புறம் 1862 தான் இவர் மறைந்த தினம். 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காளத்தை சேர்ந்தவர் முதலாக வந்தே மாதரம் என்ற பாடலை பிரசுரிக்கிறார். ஸ்ரீ அரவிந்தோ இதை பெங்கால் ஆந்தம் என்று அழைக்கிறார். அப்புறம் 1896 காங்கிரஸ் செஷனில் ரவீந்திரநாத் தாகூர் இதை பாடி பிரபலப்படுத்துகிறார். பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு உணர்ச்சிகரமான பாடலாக அமைந்தது. 1950 இதை நேஷ்னல் சாங்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ணுறது. 1888 சர் சி.வி. ராமன் பிறந்த தினம். வானமும் கடலும் எப்படி ப்ளூவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ராமன் எஃபெக்ட் அதை கண்டுபிடித்தவர், நோபல் பரிசு பெற்றவர். 1944 ரூஸ்வெல்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறார். ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாமியில் அணுகுண்டு போடணுன்னு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்து அதுக்காக ஆணையிட்டவர் இவர். 1954 கமலஹாசன் அவர்கள் பிறந்த தினம். நடிப்புத்துறை மட்டுமல்ல, தொழில்நுட்பத்திலும் புதுமை புகுத்தியவர், உலகநாயகன், கலைஞானி என்று அழைக்கப்படுபவர். அவர் பிறந்த தினம். 1996 நாசா குளோபல் மார்ஸ் சர்வேயர் என்ற விண்கலத்தை அனுப்பி மார்ஸை முழுவதாக ஆராய்ச்சி செய்து அதுக்கு லான்ச் செய்யப்பட்ட தினம் இன்று. 2000 சி. சுப்பிரமணியம் அவர்கள் மறைந்த தினம். 1970s பக்கத்தில் கடும் பஞ்சம் நிலவியது. அதை போக்குவதற்காக விஞ்ஞான ரீதியில் விவசாயத்தை பெருக்கி இன்றைக்கு இந்தியா தன்னிறைவு அடைவதற்கு வழிவகுத்தவர். இந்த வேர்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன்.